என்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, சிந்து வந்து அன்னபூர்ணிகிட்டேயும், பைரவிகிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சு தெரியுமா? நான் இது மாதிரி பிரசவம் பார்த்தேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அன்னபூர்ணியா இருக்கட்டும், பைரவியா இருக்கட்டும், வாழ்த்துக்கள் சிந்துவை வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரசவம் பார்த்த அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்னேகாவுக்கு போய் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இது மாதிரி குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு, நல்ல வேலை, சிந்துவே வந்து பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்னேகா வந்து இதை பயன்படுத்திட்டு எப்படின்னா வந்து சிவா ஹாஸ்பிட்டலை மூடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சஞ்சய் நல்லவெல்லாம் கிடையாது, அவன் காலேஜ் டைம்லேயே உங்ககிட்ட வந்து லவ் பண்ணியிருக்கான், இந்த விஷயத்தை இப்போ நீ கேட்டு பாரு, அவன் உண்மைன்னு ஒத்துப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. உடனே பைரவி என்ன தப்பாக நினைக்க மாட்டானா, அவன் எப்படி ஒத்துப்பான், இதை கண்டிப்பாக ஒத்துப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பைரவியும் அதே மாதிரி கோயிலில் வந்து சஞ்சய் கிட்ட வந்து கேட்குறாங்க. சஞ்சய்லாம் இதெல்லாம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு வந்து அப்படிலாம் இல்லை பைரவி, நான்லாம் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. இது கேட்டால் நம்ம ஆறுமுகம் செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னோடய எபிசோடாக கொண்டுட்டு வராங்க. ஸோ இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.